வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் அ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் அ கெப்பாசிட்டர் இன் சீரிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏசி சர்க்யூட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் வந்து ரெசிஸ்டரை மட்டும் கனெக்ட் பண்ணி கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு இண்டக்டரை மட்டும் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு மூணாவதாக ஒரு டாபிக் பார்த்தோம், கெப்பாசிட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணி வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். சரியா? இப்போ ஒரு ஏசி சர்க்யூட்டில் இந்த மூணுமே இருக்குது. ரெசிஸ்டரும் இருக்குது, இண்டக்டரும் இருக்குது, கெப்பாசிட்டரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து என்ன, இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். ரெசிஸ்டரை மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, கரண்ட்டும் வோல்டேஜும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன் ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். தேர் இஸ் நோ ஃபேஸ் ஆங்கிள். கரண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக ப்ரொடியூஸ் ஆக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து இண்டக்டரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட் லேக் த வோல்டேஜ். ஓகேவா? கரண்ட் லேக் த வோல்டேஜ் எவ்வளவு ஆங்கிள் பை π/2. π/2 ஆங்கிளில் கரண்ட் வந்து என்ன ஆயிருக்கும், லேக் ஆகிருக்கும். லேக்னா பின் தங்கியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வோல்டேஜை விட π/2 ஆங்கிள் டிஃபரன்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். கரண்ட் வந்து பின் தங்கியிருக்கும். கெப்பாசிட்டரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, கரண்ட் லீட் த வோல்டேஜ். கரண்ட் லீட் த வோல்டேஜ். ஓகேவா? அதே மாதிரி தான் பை π/2. π/2 ஆங்கிளில் கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கும். கரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து லீடிங்கில் இருக்கும். எவ்வளவு ஆங்கிளில், π/2 ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு வந்து லீடிங்கில் இருக்கும். இந்த மூணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ இப்போது இதை மூணையும் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டரோட கன்க்ளூஷன் என்னென்னு தெரியும், ரெண்டுமே இன்ஃபேஸாக இருக்கும். இண்டக்டரோட கன்க்ளூஷன் என்னென்னு தெரியும், கரண்ட் வந்து லேக் ஆகும், பின்தங்கும். கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து லீட் ஆகும். ஓகேவா? கரண்ட்டு தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், உருவாகும். இப்போது இது ஒரு ஏசி பவர் சப்ளை. இந்த ஏசி பவர் சப்ளைக்கு அக்ராஸாக நம்ம ரெசிஸ்டரையும் இண்டக்டரையும் கெப்பாசிட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இந்த VR, VL, VC அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆர். ஓகேவா? ஸோ இந்த ஏசி சோர்ஸ்னால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற அந்த மீனிங் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த ஏசி வந்து பொலாரிட்டி நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பொலாரிட்டி சேஞ்ச் ஆக நம்மளுக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் இன்ஸ்டன்டேனியஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுறப்போ என்ன நடக்கும்னா, தேர் இஸ் அ வோல்டேஜ் ட்ராப். இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். அது VR. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடியது VL, இங்கே நடக்கக்கூடியது VC. ஓகேவா? இதுதான் இந்த டயக்ராம் ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீரிஸ் சர்க்யூட்னா என்ன, பேரல் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். எலக்ட்ரிசிட்டி படிக்கிறப்போ அந்த சாப்டரில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ சீரிஸ் சர்க்யூட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு காம்பனண்ட் வழியாகவும் இது மூணுமே சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இதை பற்றி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ சீரிஸ் கனெக்ட் பண்ணுறப்போ அதாவது ஒவ்வொரு காம்போனண்ட்டில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸோட ரிசல்ட், இதோட இண்டக்டன்ஸோட ரிசல்ட், கெப்பாசிட்டரோட ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, சீரிஸ் கனெக்ட் பண்ணுறப்போ கரண்ட் வந்து என்ன ஆகும், கரண்ட் வந்து ஒவ்வொரு காம்போனண்ட் வழியாகவும் போகிறப்போ மாறாது, நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, the applied alternating voltage is V, small v equal to Vm sin omega t. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்ம வெளியிருந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த சோர்ஸோட ஈக்குவேஷன் நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த வோல்டேஜ்னால தான் நம்மளுக்கு வந்து அந்த சர்க்யூட்டில் கரண்ட் வந்து உருவாகுது. ஸோ இப்போ கரண்ட்டோட ஈக்குவேஷன் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கரண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து என்னென்னா, I வந்து என்னது, கரண்ட் இந்த சர்க்யூட். அந்த வோல்டேஜ் டெவலப் ஆன உடனே நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம இந்த 3 ரிசல்ட்டுமே நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். இந்த 3 ரிசல்ட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வோல்டேஜ் அக்ராஸ் R is in phase with each other. இது உங்களுக்கு இந்த 3 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோடது வந்து நம்ம என்ன பார்த்தோம்,
கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே எப்படி இருக்கும், இன் ஃபேஸ் வித் ஈச் அதராக இருக்கும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க வோல்டேஜ் அக்ராஸ் ஆர். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட புக்கில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் வழியாக கரண்ட் போகிறப்போ ஸோ ஒரு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். சரியா, ஸோ அது என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் எல் லீட்ஸ் த கரண்ட் பை π/2. லீட்ஸ் த கரண்ட் பை π/2. இந்த இடத்துல நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ நம்ம எப்படி ஸ்டடி பண்ணியிருப்போம், ஒரு இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டில் ஒரு ஏசி சப்ளைக்கு அக்ராஸாக ஒரு இண்டக்டன்ஸ் சர்க்கியூட் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா கரண்ட் லேக் த வோல்டேஜ். கரண்ட் லேக் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம். லேக்னா என்னது, பின்தங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுதான் கரண்ட் அப்படின்னா வோல்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், கிடைக்கும். ஓகேவா, அப்போ கரண்ட் வந்து பின்தங்கி இருக்குது, 90 டிகிரி நம்மளுக்கு என்ன இருக்குது, பின்தங்கி இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு இண்டக்டன்ஸை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஆனால் இந்த இடத்துல நம்ம வோல்டேஜை வச்சு படிக்கிறோம். சாரி, இது கரண்ட்டில் வோல்டேஜை வச்சு படிக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட் வந்து லேக் ஆகுது, வோல்டேஜ் லீடிங்கில் இருக்குது. இதை நான் 2 சென்டென்ஸாக சொல்லலாம். ஒன்று எப்படி சொல்லலாம், கரண்ட் லேக் த வோல்டேஜ் பை 90 டிகிரின்னு சொல்லலாம், அல்லது வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை 90 டிகிரின்னு சொல்லலாம். கரெக்டாக, ஸோ அதை தான் நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை π/2. மூணாவது வந்து கெப்பாசிட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேவா, அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நம்ம ஒரு ஏசி சப்ளை நம்ம ஆல்ரெடி இதை வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளைனால நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, ஸோ இதில் நம்மளோட ரிசல்ட் நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம், ஃபஸ்ட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட ரிலேஷன் நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம். ஸோ ஓகேவா, ஸோ இதில் நம்ம படித்த ரிசல்ட் வந்து என்னென்னா கரண்ட் லீட் த வோல்டேஜ். கரண்ட் லீட் த வோல்டேஜ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு மீனிங் என்ன, கரண்ட் வோல்டேஜ் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா கரண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும், இது ஐ, இது வோல்டேஜ். வோல்டேஜை கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட் என்ன ஆகிட்டு, முன்னாடி போயிட்டு லீட் ஆகிட்டு 90 டிகிரி. ஓகேவா, அப்போ இந்த சென்டென்ஸை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று கரண்ட் லீடிங்கில் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது வோல்டேஜ் எப்படி இருக்குது, லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் லேக் த கரண்ட் பை π/2 அப்படின்னு. ஓகேவா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, புரிஞ்சு ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The circuit is either inductive or capacitive or resistive. That depends on the value of VL or VC. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சர்க்கியூட் வந்து ஒன்று கம்ப்ளீட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக என்னாகும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், அல்லது ஒரு இண்டக்டரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி நம்மளுக்கு வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும், அல்லது கெப்பாசிட்டன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணால் இந்த சர்க்கியூட் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கு உண்டான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்படி சேஞ்ச் ஆகுறது வந்து எதை பொறுத்து அப்படின்னா எல் அண்ட் சி. ஓகேவா, இதில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இல்லையா, விஎல் விசி. ஸோ இந்த விஎல் விசி வேல்யூவை பொறுத்து தான் இந்த சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா அல்லது இண்டக்டிவ் சர்க்கியூட்டா அல்லது கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்மளோட அசம்ஷன் வந்து விஎல் கிரேட்டர் தென் விசி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன அர்த்தம், எது அதிகமாக இருக்குது, இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, ஸோ விஎல் கிரேட்டர் தென் விசி. இப்போது நம்ம வந்து ஃபேஸார் டயக்ராம் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போது உங்களோட புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம் தான் இது, ஆனால் உங்கள் புக்கில் வந்து டேர்ன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுவும் அதுவும் ஒரே டயக்ராம் தான். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதையும் ஃபர்கட் பண்ணிடுங்க, இதையும் ஃபர்கட் பண்ணுங்கள், இது ரெண்டையும் மறந்துடுங்க. ஓகேவா, ஸோ இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த ஒரு கோடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா, இது வந்து ஃபேஸார் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த வோல்டேஜ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த கரண்ட் போகிறப்போ, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த கரண்ட் போகிறப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த லைன். ஓகேவா, ஸோ இது வந்து என்னது, நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ். ஸோ நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜ்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட். ஓகேவா, ஸோ ரெண்டுமே இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ரெசிஸ்டன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ரெண்டுமே ஆங்கிள் டிஃப்ரென்ஸே இருக்காது. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் பாருங்கள், ப்ளூ கலர் லைனும் அதே இதில் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் வேல்யூ கம்மியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா வோல்டேஜை விட எப்போவுமே கரண்ட் எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரியா, அதனால தான் லைனை வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ ரெண்டுக்கும் எந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸுமே இல்லை. கரெக்டாக, அப்போது இது ரெசிஸ்டன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஃபேஸார் டயக்ராம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டருக்கு நம்ம வந்து வரலாம். ஸோ இண்டக்டர் வந்து இது, இந்த வோல்டேஜ் மட்டும் பார்க்கக்கூடாது, அது கூட சேர்த்து எதையும் பார்க்கணும், கரண்ட்டையும் நம்ம பார்க்கணும்.
கரண்ட்டை வந்து காமனாக ஒரு லைனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ கலர் லைன் தான் கரண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இண்டக்டன்ஸ். இப்போ இண்டக்டன்ஸ்க்கும் இண்டக்டர் வழியாக நம்மளுக்கு வந்து கரண்ட் போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், ஐ லேக் த வோல்டேஜ். கரண்ட் வந்து என்ன ஆகுது? பின்தங்குது. எதை கம்பேர் பண்ணுறப்போ? வோல்டேஜை கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ வோல்டேஜை விட வோல்டேஜ் இங்கே இருக்குது, கரண்ட் வந்து கரெக்டாக 90 டிகிரி பின்னோக்கி இருக்குது. ஓகேவா? ஸோ எதுதான் முன்னாடி இருக்குது? வோல்டேஜ் தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. கரண்ட் வந்து 90 டிகிரி பின்னாடி இருக்குது, பின்தங்குது. சரியா? இது வந்து என்னது? இண்டக்டருக்கு உண்டான ஃபேஸார் டயக்ராம். ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டருக்கு உண்டான ஃபேஸார் டயக்ராம் நம்ம பார்க்கலாமா? கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லைன். ஏன் ஸ்மால் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்? ஏன்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் VL greater than VC அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது கெப்பாசிட்டன்ஸோட வோல்டேஜ் வந்து இது. இந்த ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? VCயை ரெப்ரசென்ட் பண்ணுது. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த கெப்பாசிட்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு உண்டான ரிசல்ட் என்னது? பாருங்கள், ஐ லீட் V. கரண்ட் லீட் த வோல்டேஜ். கரெக்டாக? அப்போது இந்த இருக்குது கரண்ட். பார்த்தீங்கன்னா இதில் எது முன்னாடி போகுது? இது வந்து ஃபேஸார் டயக்ராம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு போகுது, இது பின்னாடி தான் போகுது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு எது இருக்குது? கரண்ட் தான் நம்மளுக்கு வந்து உருவாகுது. கரண்ட் உருவாகி 90 டிகிரிக்கு அப்புறமா தான், கரெக்டாக π/2 ஆங்கிளுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது? உருவாகுது. அப்போ இது ரெண்டில் எது லீடிங்கில் இருக்குது? கரண்ட் தான் லீடிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம் நம்ம. இது வந்து VR, இது VL, திஸ் இஸ் VC. ஓகேவா? வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் நம்ம என்ன சொல்கிறோம்? VC. இது வந்து சென்டர் பாயிண்ட் O. இது வந்து என்னது? ஐனா என்னது? கரண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வெக்டார் கொடுக்குறோம். இது OA வெக்டார், இது OB வெக்டார், இது வந்து OC வெக்டார். ஓகேவா? ஸோ